உங்க பொண்ணு தியா ரோல் மாடலா எடுத்துக்கிட்டா அவ நடு தெருவுல அவமானப்பட்டு தான் நிப்பா. என்ன அம்மாவாது இப்படி ஒரு அசிங்கத்தை பண்ணுவாங்களா? மோனிகா, எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு, பாத்துக்கோ. யாரோ அடையாளம் தெரியாத ஒருத்தங்கிட்ட போய் தாலி கட்டிட்டு வந்திருக்கா. அத உங்களால கேள்வி கேட்க முடியல. என்கிட்ட கோவப்பட்டு அதுக்கும் ஒழுக்கத்துக்கும் என்னமா சம்பந்தம்? அது எப்படி சார்? எவனோ ஒருத்தன் தாலி கட்டுற வரைக்கும் இவங்க தூங்கிட்டு இருப்பாங்களா? இதெல்லாம் போய் இதெல்லாம் நீங்க வேணா நம்பலாம். நான் நம்ப மாட்டேன். உங்க பொண்ணுக்கு யார் கூடயோ பழக்கம் இருக்கு. அவன் தான் இந்த தாலிய கட்டியிருக்கான். ஐயோ, உங்ககிட்ட சொல்றதுக்கு தயங்கிட்டு அவங்க இப்படியெல்லாம் டிராமா ஆடிட்டு இருக்காங்க. பாவம், நீங்களும் அதெல்லாம் நம்பிட்டு இருக்கீங்க. மோனிகா, என் பொண்ணு பொய் சொல்ல மாட்டா. எங்க பொண்ணை பத்தி எங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு நீ பிரச்சனை பண்ணாம வெளியில போயிடு. நான் உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது, என் குழந்தைய கொடுத்துருங்க, நான் வெளியே போயிடுறேன். அப்பா, அவங்க தான் அவங்க குழந்தைய கேட்குறாங்க. எதுக்கு நாம சுமந்துட்டு இருக்கணும்? அனுப்பி வைங்க, நாமளாவது நிம்மதியா இருப்போம். பரவாயில்லையே, இந்த குடும்பத்திலேயே நியாயம் பேசுறவங்க எல்லாம் இருக்காங்களே. என்னங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஏய், உனக்கு ஒன்றும் தெரியாது, வாயை மூடிட்டு இரு. நீங்க கூட்டிட்டு போங்கம்மா. தியா, வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா. பாருங்க மேடம்,